ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பீன்ஸ் உஸ்லி பண்ணலாம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் சீக்கிரமும் பண்ணிடலாம். அதே மாதிரி குவான்டிட்டியும் நிறையா கிடைக்கும். சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணலான்ட்டு. அதுக்கு ஒரு 1/2 கிலோ ஃப்ரெஷ்ஷான பீன்ஸ் வாங்கி அதை இந்த மாதிரி கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க பொடி பொடியாக. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 லிட்டர் தண்ணி விட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு இந்த பீன்ஸை அதில் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணி வடித்து சைடில் வச்சுக்கலாம். அதுக்கு நடுவில் நம்ம துவரம்பருப்பு இருக்கு இல்லையா, 200 கிராம் துவரம்பருப்பை, அப்புறம் ஒரு 7-8 காரம் மிளகாய் போட்டு அதை தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க ஒரு 2 மணி நேரத்துக்கு. இது இந்த மாதிரி உடஞ்சி வரும்போது இதை மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ரவையாக அரைக்கணும், ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேண்டாம். தண்ணி விடாமல், தண்ணி இல்லாமல் இதை நல்லா நம்ம தூளாக ஆக்கணும். இந்த டைமில் ஜீரகம் 1/4 டீஸ்பூன் 2 பூண்டு பல்லும் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம், நெருன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இதை ஒரு இட்லி தட்டில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை உடச்சி மிக்சர் ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இந்த நடுவில் நம்ம கடாயில் ஒரு பெரிய கண்டெய்னரில் எண்ணெய் விட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, ஜீரகம், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தும் காஞ்ச மிளகாயும் போட்டு இதை தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ பீன்ஸ் இதில் போட்டு இது பண்ணலாம். ஒரு சிலர் பீன்ஸை முன்னாடி போட்டு வதக்குவாங்க, ஒரு சிலர் அந்த நம்ம அரைச்சி வச்ச கடலைப்பருப்பை இதில் போட்டு வதக்குவாங்க. நான் அது நல்லா வெந்துருச்சதுனால நான் முதல்ல பீன்ஸை வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த துவரம்பருப்புடைய பொடி இதில் ஆட் பண்ணுவேன். இந்த டைமில் கொஞ்சம் மேகி மசாலா உப்பு ஆட் பண்ணிப்பேங்க தேவைக்கேற்ற. அதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்ச அந்த துவரம்பருப்பு மாவை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் கிண்டி இதை வதக்கி எடுத்தால் சூப்பரான பீன்ஸ் உஸ்லி நமக்கு கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கல்யாண வீட்டிலலாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பீன்ஸ் உஸ்லி இந்த மாதிரி ட்ரை பண்ணி